மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். இந்த தீபாவளிக்கு பல திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸா இருக்கட்டும், ட்ரெய்லர் ரிலீஸா இருக்கட்டும், எப்படியாவது பார்த்தே ஆகணும்ப்பா அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்குன திரைப்படம் இதான் பைசன். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம துரு விக்ரம். விக்ரம் எந்த அளவுக்கு எஃபர்ட் எல்லாம் போட்டு நடிப்பாரோ அதே அளவுக்கு எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. நிஜமா படத்தை பார்த்து நிறைய சீன்ஸ் நானே மறந்துட்டேன். மாரி செல்வராஜ் இந்த படத்தோட டைரக்டரா இருந்தாலும் பல விஷயங்கள் எனக்கு லைவா தான் வேணும், எனக்கு ரியலிஸ்டிக்கா வேணும், டிராமாவா வேணான்ற எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும். அப்படிதான் வேலையும் வாங்குவாரு. அந்த ஊர்ல இருக்க உண்மையான விஷயங்கள் அதிகமா எடுத்திருப்பாரு. ஒரு கபடி வீரன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஸ்டேட் லெவல், இன்டர்நேஷனல் அப்படியே போயிட்டு நம்ம இந்தியாவுக்காக எப்படி விளையாடுறாருன்றத அதுல ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே சேர்த்து எடுத்திருக்கிறதா இந்த பைசன். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல இருப்பாரு. ஸ்கூல்ல இருந்துட்டு எல்லாரோட ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும். எல்லாரோட டிஃபன் பாக்ஸ்ல இருக்க சாப்பாடுல திருடி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மதன் அவரு தான் அந்த அருவி மதன் சொல்லுவாங்க. அவரு தான் பிடி மாஸ்டரா இருக்காரு. ஏன்டா எடுத்து சாப்பிட்ற, அப்படி திருடி சாப்பிட்ற, வா வெளியே வா பனிஷ்மெண்ட்னு சொன்னோன்னே நம்ம துரு ஓடுறாரு பயங்கரமா. 12 ரவுண்டு செருப்பே இல்லாம அந்த ஒரு ஸ்கூல் கிரவுண்டை சுத்தி ஓடினோடனே என்னன்னா, எனக்கு கபடினா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பசிக்குது, அதான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா கபடினா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா, நான் என்கரேஜ் பண்றேன்ட்டு. ஸோ ஒரு பிடி மாஸ்டரா ஒவ்வொரு ஸ்டெப்பும் எஃபர்ட் கொடுத்து தட்டி கொடுத்து அவங்க வர போராட்டங்கள் எல்லாமே சூப்பரா ஸ்ட்ரகிள் பண்ணி காமிச்சு. இவருக்கு அப்பாவா பசுபதி பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பிளேவும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரிஜிஷா கர்ணன் படத்துல ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க, மாரி செல்வராஜ் இயக்கத்துல. ஸோ இந்த படத்துலயும் நம்ம துருவுக்கு அக்காவா பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பரா பிளே பண்ணியிருக்காங்க. அனுபமா மாடர்ன் ட்ரெஸ்லயே ஒரு மாதிரி கிளுகிளுப்பா கிசிங் சீன்ஸ் இந்த மாதிரியே நடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்லபடியா எண்ணெய் வச்சு ஊர் நாட்டு பொண்ணு மாதிரி பெர்ஃபெக்டா அடக்க ஒடுக்கமா வேற லெவல்ல காமிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாலும் பல பேருக்கு ஐயோ எப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆகிட்டீங்களே, இது எப்படா பாக்குறதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாம் அழகா இருக்கு. இவங்க 2 பேருக்கும் காதல் எப்படி பாத்தீங்கன்னா, இவங்க அக்காவோட வயசு, அதாவது 1-2 வயசு பெரிய பொண்ணாவே இருக்காங்க நம்ம அனுபமா. துரு வயசு கம்மியா இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சொல்லாத காதல், மறைமுகமான காதல் சொல்லாமலே அப்படியே பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஃபைனல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ கபடிக்காக இவர் ஆசைப்படுவாரு. ஆனா அந்த ஊர்ல சேர்த்துக்க மாட்டாங்க. அது ஒரு கேஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்கும். ஸோ ஜாதி பேர் சொல்லாம நம்மாலா அப்படியே ஏன் சேர்க்குறீங்க, ஏன் பேசுறீங்க, நம்மாலா என் வண்டியில ஏக்குறீங்க, இந்த மாதிரி கர்ணன் படத்துல பார்த்த மாதிரி இதுல ஒரு அரசியல் பேசப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த அரசியல் அளவாதான் இருக்கு. அது முக்கியமா சொல்லியிருக்கணும். அவன் ஒவ்வொரு வாட்டியும் கபடியில வின் பண்ணி போகும்போது அந்த ஊர்க்காரங்களும் ஊர் மக்களும் எல்லாருமே தட்டி தட்டி அவனை அவமானப்படுத்துறதெல்லாம் ரொம்ப டச்சிங் சீன்ஸாவே இருக்கு. மியூசிக் வேற லெவல் மியூசிக், சாங்ஸ் எல்லாம் கூட நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கொஞ்சம் மேட்சிங்கா தான் இருக்கு. இந்த படத்துல நாய்களை பழைய படத்துல சாவடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு ஆடை வெறித்தனமா பஸ்ல ஆடை கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வரும்போது அந்த பஸ் பக்கத்து டீம்ல இருக்கவங்க மேல கால யூரின் போயிடும். அவள்தான் அந்த பஸ்ஸே ரத்த கலரியா ஆகி அந்த ஆடை வெறித்தனமா குத்தி கிழிச்சு வெளியே வீசுவாங்க பாருங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியல, அவ்வளோ ஒரு ஆக்வர்டாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுல ஒரு டிப்ரெஷன் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணுவாரு, வேற இடம் போவாரு, எப்படியோ நேஷனல்ல வின் பண்ணுவாரு. அங்கேயும் பாலிடிக்ஸ்னா இவன் வேற ஊரு ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுப்பாங்க. அதுலயும் எஃபர்ட் பயங்கரமா போடுவாரு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா கபடி தாங்க. இதுல முக்கியமான கதாபாத்திரமா கிளாப்ஸ் வர இடத்துல எல்லாம் வந்திருக்காரு நம்ம அமீர். அமீர் ஒரு அந்த ஏரியா மக்களுக்காக, அந்த ஊர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு போராளியா வாழ்ந்திருக்காரு. அதுக்கு ஆப்போசிட் டீமா பிளே பண்ணியிருக்காரு லால் சார். லால் ஒரு மேல் ஜாதியாகவும், அமீர் அந்த போராட்ட மக்களுக்காக போராடுறவரை மாத்தி மாத்தி குத்திக்கிறது, மாத்தி மாத்தி வெட்டிக்கிறது. அவங்கள ஒரு ஆளை வெட்டினா நீ இவங்கள 2 ஆள் வெட்டுறது, இந்த மாதிரி பாலிடிக்ஸ் நார்மலா போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில இவர் எப்படி போராடி வின் பண்றாருன்றத ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க. மறக்காம இந்த படத்தை பாருங்க. இந்த ஜிம்பாய்ஸ் எல்லாம் அந்த எக்ஸசைஸ், அந்த எஃபர்ட் எவ்வளவு ஓடுறாங்க. கபடியை பத்தின படம் தான், கொஞ்சம் அரசியல் இருக்கு. தியேட்டர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்.